ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப நாளா வந்து நினைச்சிட்டே இருந்தேன். பட் என்னோட பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல அழகா ஒரு மீன் தொட்டி ஒன்று வந்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்க ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, எடுத்து வந்து வாஷ் பண்றதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த இடம் அப்படியே வந்து பிளாங்கா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோ இருந்துச்சு. சரி, இதை வச்சு மேனேஜ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட ரொம்ப நாள் ஆசை. இது ஆல்ரெடி ஒரு தடவை பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னால் வந்து லைட் எல்லாம் செட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு லைட் போட்டு பார்த்தா லைட் வந்து ஒர்க் ஆகலை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த இடத்த எப்படி அழகாக்க போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட் பண்ணி வந்து வச்சது தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ வைக்கிற இடம்லாம் இல்லை, உள்ள வந்து நம்மளோட பெட்ரூம்ல வந்து இது ஆக்சுவலா மாட்டி இருந்தோம். இது என்ன ஆச்சு அப்படின்னா ஆணி இல்லாம கீழே விழுந்துருச்சு. சரி, அதனால இந்த இடம் பிளாங்கா இருக்கு அப்படின்றதுக்காக வந்து வச்சிருந்தேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்த வந்து அழகா செட் பண்ண போறேன். அது ப்ராப்பரா வருமா இல்லையா, நான் நினைச்ச மாதிரி வருமா இல்லையா எதுவுமே வந்து தெரியாது. எப்படி பண்றேன் அப்படின்றத வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு பிளாங்கா வந்து இருக்கு. இது நல்லபடியா வரணும். ஃபுல்லா முடிச்சுட்டு கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணி தான் வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் மேட் வந்து ஆக்சுவலா வந்து நான் இப்ப போட போறேன். கிரீன் மேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாவே வந்து ஒரு மேட் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சன்ல வந்து போட்டிருந்தது. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை வந்து நான் ரெண்டா கட் பண்ணி இதை வந்து இந்த இடத்துல வந்து போட போறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த இடத்த வந்து நான் செட் பண்ணவே வந்து போறேன். இதை கட் பண்ணலாம். பட் இது கட் பண்ணா எப்படி வரும் என்ன எந்த ஐடியாவுமே இல்ல, ரொம்ப பிளாங்கா தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ரெண்டா ஈவனா வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ரெண்டா வந்து கட் பண்ணிக்கலாம். இதுல எந்த அளவுக்கு கட் பண்ண முடியும்ன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. அந்த ஸ்பேஸ்ல இது பத்துமான்றதுமே தெரியல. ஒரு ட்ரை தான், ட்ரை பண்ணி வந்து நான் பாக்குறேன். ஆக்சுவலா இதுக்கு ஒன்று புதுசாவே வாங்கணும்னு ரொம்ப நாளா வந்து ஒரு பிளான் இருந்துச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிளானா மட்டும்தான் இருந்ததுனால அது அப்படியே வந்து விட்டாச்சு. இதுல வேற கட் ஆக வர மாட்டேங்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கத்திரிக்கோளுமே இது ரொம்ப பழைய கத்திரிக்கோள், கட்டே ஆகல. வேற ஏதாவது இருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பெருசு வந்து செட் ஆகல. அது ரொம்ப பழைய கத்திரிக்கோள்ன்றதுனால கட் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த குட்டி கத்திரிக்கோள் வச்சுதான் இப்ப நான் வந்து ட்ரை பண்றேன். இங்க இருக்க பொருள் எல்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த நான் வந்து செட் பண்ண போறேன். ஆரம்பமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கே ஆல்மோஸ்ட் எப்படியும் லேட் ஆயிடும் போல இருக்கு. இன்னைக்கு என்ன வேணாலும் பரவாயில்ல, இதை நான் வந்து செட் பண்ணாம விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல தான் வந்து இருக்கேன். மீஷோல ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசு வந்து மாத்திக்கலாம். பட் இதனாலே வந்து இது டிலே ஆயிட்டே வந்து போகுது. அதனால சரி வேண்டாம், கண்டிப்பா வந்து இன்னைக்கு செட் பண்ணிடணும் அப்படின்றதுனால தான் இந்த பழசு வந்து எடுத்திருக்கேன். அங்கேயுமே பாத்தீங்கன்னா 3 தான் இருந்துச்சு கிச்சன்ல. இன்னொன்னு வந்து வாங்கணும். அதனால அது எல்லாமே பழசாயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கண்டிப்பா சீக்கிரமாவே புதுசு வந்து வாங்கிடலாம். இதை கட் பண்ணிட்டு போடும்போது கண்டிப்பா காமிக்கிறேன். ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. ரெண்டா வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம அதுல போட்டுட்டு அந்த ஸ்பேஸ்க்கு முதல்ல அது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பாத்துருவோம். அடுத்தது மற்றது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. தங்க ஓகேவாடா இது? நல்லா தான் இருக்குல்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஓகேவாயிடுச்சு. எது தங்கம்மா? மூட மேல வச்சிரவா? சரி, ஓகே. சரி தங்க. அது ஆனா இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 2-3 இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு வந்து இது ஓகே அப்படிதான் எனக்கு வந்து தோணுது. இது வந்து இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலா 2 பவுல் வந்து வாங்கியிருக்கேன். இதுல ஃபில் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு குட்டி செடி ஒன்று வந்து வைக்க போறேன். அதை எப்படி வைக்கிறேன் அப்படின்றதையும் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். இப்போ அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே, பொருள் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இந்த பவுல்ல வந்து செடி தான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா 50 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நம்ம மீன் தொட்டி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலா கிடைக்கும்.
அதனால இது வந்து 2 வந்து வாங்கியிருந்தேன். நான் அப்படிதான் இது இப்படி இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்து இருக்கும்ல. அப்போ உங்ககிட்ட வந்து எனக்கு இது மாதிரி கல்லு எல்லாம் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லு போடுங்கன்னு சொன்னாங்க. பட் இது ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும் போல இருக்கு. அதனால அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க, இது வந்து டக்குன்னு உடஞ்சிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கத்தி வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் மண்ணு போட்டு அப்புறம் கல்லு போட மாட்டாங்க. ஃபுல்லா கல்லு எல்லாம் இதுல இருக்கே, கல்லு எல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டா ஃபர்ஸ்ட் மண்ணு போட்டு அப்புறம் மேல கல்லு போட்டுக்கலாம். இது ஏன்னா போடும் போதே உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிதான் வந்து கொடுத்தாரு கடையில. அதனால கொஞ்சம் ஸ்லோவாவே வந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். போட்டுருவாதங்க. ஸ்ரதன் அம்மா வர இருங்க. ஆக்சுவலா தேவேஷும் ஸ்ரதனும் பாத்தீங்கன்னா உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க ஓகே தாங்க, இல்ல போட்டுறவா? அடுத்தது நம்ம இதுலயுமே வந்து கொட்டிக்கலாம். பட் எனக்கு இதுல என்ன ஒரு சின்ன டவுட் அப்படின்னா, இதுல மண் இருக்கு, தண்ணி எல்லாம் மாத்தும் போது இந்த மண் என்ன ஆகும்ன்றது எனக்கு தெரியல. அதுக்குமே ஒரு ஐடியா வந்து வச்சிருக்கேன். அது சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப வந்து இது மேல வந்து நம்ம கல் வந்து போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஆக்சுவலா எல்லாம் நினைச்ச மாதிரிதான் வந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா லைட் மட்டும்தான். லைட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு லைட் வந்து செட் பண்ணியிருந்தேன். இது வந்து நம்மளோட உள்ள தேவேஷ் புட்டிக்கு உள்ள சாரீஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கினது தான் இது. மொத்தம் 2 இருந்துச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்துச்சு, அதுல ஒண்ணு வந்து ஒர்க் ஆகல. அதுதான் சும்மா பிளைனா இதுல போட்டுலாம் அப்படின்றது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. பட் அது வந்து நடக்கல. இத வந்து பார்க்கலாம், இது செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத. போட்டாச்சு. ஈவனா இருக்கா? அப்போ போதும்னு நினைக்கிறேன். தண்ணி ஊத்திடலாமா இதுல? அடுத்தது வந்து இதுல தண்ணி தான் ஊத்த போறேன். ஃபுல்லா ஊத்திடலாம். அப்போ போதுமா? தண்ணி வந்து ஊத்தியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட் தான் வந்து வைக்க போறேன். இந்த மணி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல, எங்கெங்கயோ தேடி விட்டோம். கடையில ஆக்சுவலா வந்து கேட்டிருந்தோம். பட் தொட்டியோட தான் வந்து இருந்துச்சு, சின்னதா இருந்துச்சு. அதுவே பாத்தீங்கன்னா 180 190 சொல்லியிருந்தாங்க. பட் அது கிரீனிஷா கூட இல்ல, ரொம்ப வாடி வதங்கி அப்படிதான் வந்து இருந்துச்சு. அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பக்கத்துல ட்ரை பண்ணும்போது இது வந்து கிடைச்சிது. அழகா இருக்குல்ல? விட்டோ ஃபைனலா இருந்து செட் ஆயிடுச்சு. இந்த பக்கமும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி வந்து வச்சிடலாம். தேவேஷ் ஸ்ரதன் தான் வந்து எது காமிச்சாலும் பயங்கரமா எக்ஸைட் வந்து ஆவாரு. அவனுக்காகவே வந்து இது நிஜமாவே ரெடி பண்றேன். கையெல்லாம் வச்சு இது பண்ணாம இருந்தா சரி. எப்போ இதையும் உடச்சு கிடச்சு வைக்காம இருந்தானா சரிதான். பட் வந்து வச்சுட்டேன். இது ஓகே தங்கம்? ஓகே, இது வச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாமா? ஆக்சுவலா நம்ம வந்து இந்த சைட்ல வந்து வச்சுக்கலாம். என்னன்னா அந்த பக்கம் வைஃபையோட இது வந்து இருக்கு, மோடம் வந்து இருக்கு. அதனால ரொம்ப க்ளோஸா வந்து வைக்க முடியாது. இதை வந்து இப்படி வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தர் தான் வந்து வைக்க போறேன். இவரை வந்து சென்டர்ல வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடைச்சேன் ஆல்ரெடி. பட் இது ஆக்சுவலா நம்மளோட டிவி கபோர்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. டிவி கபோர்ட் கிட்ட இப்ப வேற ஒரு விஷயம் வந்து செட் பண்ணி வந்து வச்சிருக்கேன். எப்படி இருக்காங்க? ஓகே, சூப்பரா இருக்குல்ல? ஓகே, இது வந்து செட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம வந்து அடுத்தது லைட்டு தான் வந்து பண்ணோம். ஆல்மோஸ்ட் நினைச்ச மாதிரி எல்லாமே வந்து செட் ஆயிடுச்சு. பட் இந்த லைட் தான் போன தடவையுமே கொஞ்சம் டிஸ்டர்பா வந்து இருந்துச்சு. இந்த தடவை எப்படி இருக்கும்னு தெரில. இதையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கா இருக்கு. இது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பாரிஸ்ல இருந்து வாங்கியிருந்தேன் நான். இந்த லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா உங்களுக்கு லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா, இது இழுத்தோம் அப்படின்னா சில டைம்ல ஒர்க் ஆகாம போறதுக்குமே நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து இது எடுக்கணும் ஒன்று ஒன்றா. ஆல்ரெடி இதுல சுத்தும் போதுதான் போன தடவை ஒன்று போட்டிருந்தேன், அது ஒர்க் ஆகாம போச்சா என்னன்றது எனக்கு தெரியல. அதனால இதுவுமே எனக்கு கொஞ்சம் பயமா தான் வந்து இருக்கு. இதை நான் பொறுமையா எடுத்துட்டு மேல சுத்தும் போது பார்க்கலாம்.
ஆக்சுவலாக லைட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணியிருக்கோம். பட் என்ன ஆச்சுன்னா போன தடவை இந்த மாதிரி சுற்றும் போது தான் அந்த லைட் ஒர்க் ஆகாமல் போச்சு. அதனால இந்த இடத்துக்கு இந்த லைட் இருந்தால் தான் இது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட இது. பட் இது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிஜமாவே எனக்கு வந்து தெரியல. போட்டு பார்த்துருவோமா தங்கம்? இது கழட்டிட்டா தங்கம் பயமா இருக்கு, என்னவாகும் தெரியலையே. கீழே வைக்கவா? இரு தங்கம்மா, இங்க வச்சிடுறேன். ஓகேவா? கடவுளே, வாவ் செம்மையா இருக்கு. ஆஃப் பண்றவா? நல்லா இருக்குல்ல? நைஸ். லைட்டு சுவிட்ச் இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல தங்கம்? ஆக்சுவலாக இது ரொம்ப நாள் ஆசை. இந்த இடம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ரொம்ப அழகாக மாற்றணும் அப்படின்றது. ஏன்னா வீடியோஸ் எல்லாமே எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து தான் வீடியோ எல்லாமே எடுக்கிறோம். சப்போஸ் கொஞ்சம் ஒரு 7:30 மணிக்கு மேலே காலைல வீடியோ எடுத்தோம் அப்படின்னா வெயில் வந்து வர ஆரம்பிச்சிடும் லாங் வீடியோக்கெலாம். இனிமே வந்து அப்படி பிரச்சனை கிடையாது. இங்கே நின்று அழகாக வந்து நம்ம லாங் வீடியோ எடுக்கலாம், லைவ் போடலாம், எல்லாத்துக்கும் வந்து செட் பண்ணியாச்சு. நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கு எனக்கு. ஒரு நிமிஷம் லைட் போட்டுக்கிறேன். கீழே இறங்கிக்குவா, இங்கே நிற்கும். ஆக்சுவலாக எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கு. நான் செட் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த 50 ரூபா மீன் தொட்டி மட்டும்தான் வந்து 100 ரூபா தான் செலவு. மற்றது எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த ரூமில் வந்து சும்மாவே வந்து இருந்துச்சு. சரி, அதனால் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.